இதே சாகர் பாபு சார் ஆட்சி வந்ததும் கோயில் இடத்துக்கு பட்டா தரன்ட்டு வாக்கு உறுதி கொடுத்தாரு. பேப்பர்லயே வந்தது. மனப்பூர்வமா திருப்பி பேக் வாங்கிட்டாங்க. நம்ம தகுதிக்கு மீறி வாடகை வசூல் பண்றாங்க, கேட்கறாங்க. ஆனா நம்மளே கட்டின வீட்டுக்கு நம்மளே வாடகை கொடுக்கணும், அது ஏத்துக்க முடியுமா? நாராயணசாமி தெரு, சேதிக் பாத்தியா நகர், இந்திரா நகர், ஷேக் அப்துல்லா நகர், காந்தி நகர், ஏரிக்கரை, பச்சையம்மன் கோயில், இப்படி பல பகுதிகள் இருக்கு. இவங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு மேல அந்த ஏரியால குடியிருக்கிறாங்க. நாங்க வரி கட்டி இருக்கோம், குடிசை மாட்டு வாரியத்தில் பணம் கட்டி இருக்கோம், தண்ணீர் வரி கட்டுறோம், அரசு விதிக்கக்கூடிய எல்லா வரிகளையும் கட்டுறோம். தற்சமே அரசு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்கள்கிட்ட உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு இன்னும் ஒரு வாரத்தில் தர்றேன்னு போனவங்க தான். குழந்தைங்க அழுவாது வரைக்கும் குழந்தைங்க பால் கேட்கலான்னு நினைப்பாங்க தாய். ஆனா இப்போ எங்களுக்கு பசி பயங்கரமா வந்துச்சு. இப்போ நாங்க கேட்க ஆரம்பிக்கிறோம். இந்த கடைசி நேரத்திலாவது குளத்தூர் மனசுல வச்சுன்னா அவர் பண்ணாருன்னா எங்களுக்கு சந்தோஷம். இதுக்கு ஒரு முடிவே தெரியல. இந்த அரசாங்கமாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வழி பிறக்குன்ற ஒரு நம்பிக்கையில நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கோம். தீர்வு காணும் வரை போராடுவோம். இந்த அரசு கொடுக்கணும்னு நம்பி இதை மனு கொடுக்கும் போராட்டமாக நடத்துகிறோம். இதில் அவங்க கொடுக்கல அப்படின்னா போராட்டத்தினுடைய வடிவங்கள் மாறும். 1965 நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். 4வது தலைமுறை, எங்களுடைய குடும்ப தலைமுறை 4வது தலைமுறை. ஒரு தலைமுறையிலும் போராடின்னு கேட்டுன்னு தான் இருக்கிறோம். பட்டா வழங்க சொல்லி வழங்காமல் வாடகை வரி அதிகமாக ஏற்றிக்கிறாங்க. எங்களுக்கு பழைய வாடகை கோயில் மேனன்றது கிடையாது. இது பட்டா இடம்தான். அன்றைக்கி கோயில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. வீட்டுக்கு எண்ணெய் விஷயமா 50 ரூபா 50 பைசா வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 ரூபா வாங்கியிருந்தாங்க, 1.5 ரூபா வாங்கியிருந்தாங்க, 2 ரூபா வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா மாத கணக்கில் வரி 5000 5000 அப்படி இன்க்ரீஸ் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? இது எங்களுக்கு இந்த கஷ்டப்பட்டு இந்த குடிவாழ்வு இடத்துல கரடு முருடாக இந்த பகுதியை நாங்கள் சீர்திருத்தம் பண்ணி ஒரு குடிவாழ்வர் சங்கம் மாதிரி வச்சுருக்கிறோம். அவைநகர் குடிவாழ்வர் சங்கம். புரியுதுங்களா? எங்களுக்கு பட்டாவுக்கு இத்தனை வருஷமாக பாடுபட்டுன்னு இருக்கிறோம், கேட்டுன்னு இருக்கிறோம். அரசாங்கம் தலை சாய்ச்சி ஒரு முன்னுதாரணமாக கொடுக்க மாட்டேங்குது. 25 வருஷத்துக்கு மேலே 30 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கிறோம் நாங்கள். அதனால எங்களுக்கு பட்டாவை கொடுக்கல. நாங்கள் இருக்கிறது குளத்தூர் தொகுதி, ஸ்டாலின் ஐயா தொகுதியில் தான் இருக்கிறோம். நாங்கள் அந்த தொகுதிக்கு எங்களுக்கு பட்டா வேணும்னு நாங்கள் வந்திருக்கோம். எத்தனை முறை நீங்க மனு கொடுத்துருப்பீங்க? 2-3 வாட்டி கொடுத்துருக்குறோம். அதுக்கான அவங்க கட்சிக்காரங்க வாங்கிட்டு தான் போனாங்க. ஒருத்தர் கூட எங்களுக்கு வாங்கி கொடுக்கல. ஆமாம், ஆட்சியில் வந்தால் குளத்தூர் பண்ணித்தரேன்னு சொன்னார். அப்போ கூட நாங்கள் காத்துன்னு தான் இருந்தோம். இது வரைக்கும் நாங்கள் காத்துன்னு தருவார். அவர் சொன்ன வாக்கு தவற மாட்டார், தருவாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட 44 வருடங்களாக நாங்கள் அதை வாழ்ந்துட்டுருக்குறோம். கவர்மெண்ட்டுக்கு அந்த இடத்துக்கு கோயில் இடம்னு சொன்னதுனால கோயிலுக்கு வரியும் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆண்டாண்டு காலமாக வரி கட்டியிருக்கோம். இப்போ நான் ஒரு சாதாரண மனிதன், வயசாகிடுச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டேன். வேலையில் இருக்கும்போது ஃப்ரீயாக நான் பணம் கட்டினேன். ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு எனக்கு வருமானம் இல்லை. வருமானம் இல்லைன்னும் போது அந்த வீட்டில் என்னால் முடிஞ்ச என்னுடைய அன்றாட வாழ்க்கையை கொஞ்சம் சேமித்து வரி கட்டிகிட்டு இருக்கேன். மீண்டும் எவ்வளோ நாளைக்கு தான் நான் வரி கட்ட முடியும்? இந்த இடம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் கொடுக்கல, பட்டாவும் கொடுக்கல. அதை வச்சு எதையும் செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த ஆட்சி அநியாய வாடகை வசூல் பண்ணுறாங்க. அந்த வாடகை எங்களால் கொடுக்க முடியல. அதுக்காக தான் இந்த போராட்டம். நாங்கள் ஒரு 50 வருஷமாக இருக்கோம். பல்லாவரம் பகுதியில் இருக்கோம். சஞ்சீவ் காந்தி நகர் எங்கள் ஏரியா நாங்கள் குறைஞ்சது பார்த்திங்கன்னா 50 வருஷமாக இருக்கோம். நாங்கள் 2வது சங்கதி கூட வந்துருச்சு. எங்களுக்கு கவர்மெண்ட்டு கொடுத்த இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். இதுவரையிலும் எங்களுக்கு வரி பட்டா கிட்டா எதுவுமே கொடுக்கல. ஆனால் கவர்மெண்ட்டு கொடுத்த இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 400-500 வீடு இருக்குது நாங்கள் எங்கள் ஏரியாவில். அதனால் நாங்கள் பட்டாவுக்கோசரம் வந்திருக்கோம். ஆல்ரெடி 2007 வந்திருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் கம்யூனிஸ்ட் அவங்க முன்னின்று பண்ணுறாங்க. அதுக்காக மறுபடியும் வந்திருக்கோம்மா. கொடுத்து ஆகணும், கொடுக்குறேன்னு அவங்க சொன்ன வாக்குறுதி. நாங்கள் குடிசை, அதாவது விருகம்பாக்கம் பகுதியில் நாராயணசாமி தெரு, சேதிக் பாத்தியா நகர், இந்திரா நகர், ஷேக் அப்துல்லா நகர், அப்புறம் காந்தி நகர், ஏரிக்கரை, பச்சையம்மன் கோயில், இப்படி பல பகுதிகள் இருக்குது. இவங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு மேலே அந்த ஏரியாவில் குடியிருக்கிறாங்க. நாங்கள் வரி கட்டியிருக்கோம், குடிசை மாட்டு வாரியத்தில் பணம் கட்டியிருக்கோம், தண்ணீர் வரி கட்டுறோம், அரசு விதிக்கக்கூடிய எல்லா வரிகளையும் கட்டுறோம். தற்சமே அரசு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள்கிட்ட உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு இன்னும் ஒரு வாரத்தில் தர்றேன்னு போனவங்க தான். எப்போ கேட்டாலும் இப்போ வந்துடுறாங்க. கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால் இந்த தேர்தலுக்கு முன்பாக அவங்க கொடுக்கணுன்ற நிர்பந்தம் வைக்கணுன்றது தான் எங்களுக்கு. ஏன்னு சொன்னால் பணம் கட்டினவங்களுக்கு ஒரு பகுதி கொடுத்துட்டாங்க. 10 பேரில் 3 பேர் கொடுத்துருக்காங்க, 7 பேருக்கு கொடுக்கல. அப்படி அந்த 7 பேர் கொடுக்காதவங்க தான் இந்த பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்.
நாங்கள் எங்களோட வாழ்வாதாரம் நாங்கள் இருக்கிற இடம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 4 தலைமுறை காலமாக இங்கே இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு இன்னும் பட்டாவே வரவே இல்லை. நாங்கள் ஒரு 18 முறை இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தின்னு இருக்கிறோம் பட்டா கேட்டு. இந்த பட்டா எங்களுக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்காக இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கிறோம். டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் எத்தனை வாட்டி மனு டிஎம்கே ஆட்சியில் நாங்கள் ஒரு 13-14 முறை கொடுத்துருப்போம். அப்படி கொடுத்தா உங்களுக்கு அது எங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்சிபிளாக இல்லை, இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக இல்லை. முறை வந்து மனு போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 13 முறையும் வந்து உங்களுக்கு அதுக்கு பதில் கொடுக்கல. அப்போ இந்த முறை நீங்கள் போராட்டம் பண்ணி உங்களுக்கு பதில் கொடுப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் மார்க்சிஸ்ட் கட்சி இடதுசாரிகள் வந்து இப்போ கூட்டணியாக இருந்துட்டு இருக்கோம். பல போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கோம். மனுக்கள் வந்து பல முறையும் நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி 13 முறை கொடுத்துருக்கோம். இப்போ இந்த முறையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஜியோவும் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ எல்லாம் நாங்கள் மனுக்கள் வந்து கிராமம் முழுவதும் மக்கள்லாம் இப்போ திரண்டு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் திருவொற்றியூர் ராதாகிருஷ்ண நகர்லேருந்து வரோம். என்னென்னா தொடர்ந்து ராதாகிருஷ்ண நகரில் ஒரு 30-35 ஆண்டுகளாக நாங்கள் குடியிருக்கோம். எங்களது வந்து தனியார் லேண்டு தான். அது மனு வந்து பட்டா கேட்டு நாங்கள் இப்போ மனு கொடுக்கணுன்னு வந்திருக்கோம். இது இல்லாமல் இன்றைக்கி இண்டிவிஜுவலாக என்னென்னா வட சென்னை முழுக்க இன்றைக்கி பட்டா கேட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இது என்னென்னா இன்றைக்கி இவ்வளவு ஜனங்கள் வந்து மனு இது பட்டா இல்லாமல் எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சுட்டு கடன் வாங்கி ஒரு வீட்டை கட்டிட்டு ஒரு நிரந்தரமே இல்லாமல் தவிப்போடு தான் ஒவ்வொரு நாளும் தூங்குறாங்க. எப்போ நம்ம வீடை இழப்போம், எப்போ நம்ம வீடை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் இன்றைக்கி இருக்கிற அடித்தட்டு மக்கள் இருக்கிறாங்க. அப்போது இவ்வளவு ஜனம் இவ்வளவு தவிப்போடு இருக்கிறாங்கங்கிறத முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் அனைத்து ஊர் சங்கங்களின் சார்பாகவும் இந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்கோம். 5 தலைமுறையாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். எங்களுக்கு முன்னாடி 5 தலைமுறையாக நாங்கள் இந்த பட்டா வேணும்னு போராடிட்டு தான் இருக்கோம். நாங்கள் வந்து கோவில் மனையில் குடியிருக்கிறோம். இந்த எவ்வளோ பள்ளத்துலேருந்து நாங்கள் எல்லாமே நாங்கள் சொந்தமாக செலவு பண்ணி நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தோம். இதுக்கு வந்து தவிர்க்க முடியாத அதிகபட்சமான வாடகை எங்களால் கொடுக்க முடியாத நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அரசாங்கம். அது எங்களால் கட்டவே முடியாது. அதுக்கு வாடகை வீட்டிலே நாங்கள் இருந்துட்டு போயிடலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த வீடை உருவாக்கியும் எங்களுக்கு அது சொந்தம் கிடையாது. அதனால் அதுக்காக நாங்கள் நீண்ட நாளாக போராடிட்டு தான் இருக்கோம். நாங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். கொடுக்குறோன்றாங்க, கொடுத்த பாடு இல்லை. இந்த திமுக ஆட்சி இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே 2026 முடியறதுக்குள்ளே எங்களுக்கு இந்த வீட்டு மனை பட்டா வழங்கி எங்களுக்கு ஒரு நிரந்தர இருப்பிடத்தை கொடுக்கணும்னு நாங்கள் வலுவான போராட்டத்தை கையில் எடுக்கிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நிலங்களை வகை மாற்றம் பண்ணி பட்டா கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷ காலத்தில் நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா அரசே பட்டா கொடுக்கணுங்கிறதும் இருக்குது நம்ம சட்டத்தில். இப்போ என்னென்னா ஒரு சில இடங்களுக்கு அது போல் அரசால் கொடுக்க முடிகிற இடங்களை பார்வையிட்டு கணக்கு எடுத்து உடனடியாக கலெக்டருக்கு தெரிவித்து அந்த தாசில்தாருக்கு தெரிவித்து பட்டாவை கொடுக்கணுங்கிறது தான். இதுக்கு முன்னாடி கொடுத்த மனுக்களை வந்து பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, பண்ணலை. ஆனால் இந்த நட பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் முதலமைச்சரை சந்திக்க வந்திருக்கோம். இதுக்கு ஒரு முடிவே தெரியல. இந்த அரசாங்கமாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வழி பிறக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம். தீர்வு காணும் வரை போராடுவோம். இதே சாகர் பாபு சார் ஆட்சி வந்ததும் கோயில் இடத்துக்கு பட்டா தரன்ட்டு வாக்கு உறுதி கொடுத்தாரு. பேப்பர்லேயே வந்தது, எல்லாம் பேப்பர்லேயே வந்தது. அது வந்து மனப்பூர்வமாக திருப்பி பேக் வாங்கிட்டாங்க. அவங்க இதுக்கு முயற்சியே எடுக்காமல் இருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த 4.5 வருஷம் ஆட்சி ஆண்டு அந்த முயற்சியை எடுத்தாங்க. இதே கேரளா கவர்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்க கேரளா கவர்மெண்ட்டு எல்லாருமே பட்டா வாங்கியிருக்கிறாங்க கோயில் மானியத்துக்கு. அந்த சிஎம் பண்ணி கொடுத்துக்கிறாரு. அதேமாரி இந்த ஸ்டாலின் சிஎம்மும் இந்த முடிவை எடுத்து சிறப்பாக எல்லாருக்குமே பண்ணி தரணும். குழந்தைங்க அழுவாது வரைக்கும் குழந்தைங்க வந்து பால் கேட்கலான்னு நினைப்பாங்க தாய். ஆனால் இப்போ எங்களுக்கு பசி பயங்கரமாக வந்துச்சு. இப்போ நாங்கள் கேட்க ஆரம்பிக்கிறோம். இந்த கடைசி நேரத்திலாவது குளத்தூர் மனசில் வச்சுன்னா அவர் பண்ணாரன்னா எங்களுக்கு சந்தோஷம். கலைஞர் இருக்கும்போதே கொடுப்போம். முன்னாள் சிஎம் இருக்கும்போதே நாங்கள் அப்போதுலேருந்தே கொடுத்துன்னு இருக்கோம். இதுவரைலாம் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல முடிவும் வரல. நம்ம தகுதிக்கு மீறி வாடகை வசூல் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஆனால் நம்மளே கட்டின வீட்டுக்கு நம்மளே வாடகை கொடுக்கணும், அது ஏற்றுக்க முடியுமா? நீங்கள் 6-7 முறை மனு கொடுத்தோம் ஏற்றுக்காது அரசு. இப்போ நீங்கள் போராட்டம் பண்ணி அந்த பட்டம் உங்களுக்கு கிடைச்சிரும்ன்றதை நீங்கள் நம்புறீங்க? ஒரு நம்பிக்கை. 4.5 ஆண்டு இவங்க வாழ்ந்துட்டாங்க. கடைசி நேரம் இப்போ அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன் நேரத்தில் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம். அது செஞ்சாங்கனாக்கா மக்கள் வந்து அரசு மேலே ஒரு நம்பிக்கை வைக்கும். இல்லைனாக்கா அரசு மேலே நம்பிக்கை இருக்காது. 7 முறை சில 1000 பேரோடு போய் கொடுத்தோம். இந்த முறை லட்சக்கணக்கான பேர் வந்து கொடுக்குறோம். அதனுடைய தாக்கங்கள் அதிகரிச்சிருக்கு, எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. அதுதான் அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம். அவ்வளோதான். இந்த அரசு கொடுக்கணும்னு நம்பி இதை மனு கொடுக்கும் போராட்டமாக நடத்துகிறோம். இதில் அவங்க கொடுக்கல அப்படின்னா போராட்டத்தினுடைய வடிவங்கள் மாறும்.
திமுக ஆட்சி முடிய போகுது. ஸோ அந்த முடிய போகிற டைமில் உங்களுக்கு இந்த பட்டா கிடைக்கும்ன்றதே நீங்கள் அது நம்புறீங்க? எல்லாம் தயார் செய்து வச்சுருக்காங்கம்மா. 3 நாளில் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். எல்லாம் அவங்க விரல் நுனியில் வச்சுருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் பதிவாகி போச்சு. இனிமேல் அவங்க புதுசாக எதையும் தயார் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க முதலமைச்சர் சொன்னாருன்னா 3 நாளில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர் கார்பரேஷன் தமிழ்நாடு முழுவதும் இந்த கோயில் மானியம் இருக்குது. இது வந்து அன்றைக்கி குழந்தைங்க இல்லாத இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கோயிலுக்கு எழுதி வைக்கப்பட்ட சொத்து இது. இது வந்து பட்டா இடம்தான். இது வந்து கோயில் அறநிலைத்துறை வந்து இது எங்களை வாழ விடாமல் கெடுத்துன்னு இருக்குது, ஏமாத்தின்னு கெடுத்துன்னு இருக்கிறாங்க. இது ஆக்கிரமிப்பாளர்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆக்கிரமிப்பாளரே இல்லை, 65லேருந்து இருக்கிறோம். 10 வருஷம் 20 வருஷம் இருந்தாவே பட்டா கொடுக்கலான்னு சொல்லிக்குது கவர்மெண்ட்டு. இதுக்கு ஏன் கொடுக்க மாட்றாங்க?